ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம பார்க்க போகிறது 15/07/2024க்கான கேரளாட்டி சார்ட் கேஸையும் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான கேஸையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மே மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 48 இருக்குது. இந்த 48 பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஜூலை மாதம் 13ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அந்த 48 அப்படியே திருப்பி 84ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு மே மாதம் 12ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 24ன்னு இருக்குது. இந்த 24 பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஜூலை மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24 நம்ம அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் தேதி அந்த 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 75ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த 48 அப்படியே திருப்பி 84ன்ற நம்பரும் பிசியில் தான் அடிச்சிருக்காங்க. இந்த 24ன்ற நம்பரை அப்படியே எடுத்து 24ன்ற நம்பரும் பிசியில் தான் அடிச்சிருக்காங்க. அதே மெத்தடில் இந்த 75ன்ற நம்பரும் வந்துச்சுன்னா பிசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 7557 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்சி பிசியில் 7557 அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணுங்கள். பிசியில் வந்து இந்த 7557 வந்துச்சு அப்படின்னா ஏபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 9 அப்படின்றனால இந்த 3ல் மேக் பண்ணும்போது 957 அப்படின்ற நம்பரும் 975 அப்படின்ற நம்பரும் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 957 அப்படின்ற நம்பரும் 975 அப்படின்ற நம்பரும் 3D நம்பராக எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு கேஸையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 13ஆம் தேதி 74 இருக்குது. அப்படியே அந்த 74 ஜூலை மாதம் 13ஆம் தேதி எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து 15ஆம் தேதி மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா 34 இருக்குது. இந்த 34 அப்படியே எடுத்து 34ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க ஜூலை மாதம் 14ஆம் தேதி. அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா 43 இருக்குது. இந்த 43 பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ண நினைக்கிறவங்க 43 34 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 3ல் மேக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 483 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 483 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரில் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு கேஸையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மே மாதம் 3, 4, 5, 6ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அந்த இதுக்குள்ளே நம்ம இருக்கிற நம்பர் வந்து எடுத்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தலாம். மே மாதம் ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 49, ஜூன் மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 94 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து மே மாதம் 4ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 83 இருக்குது. இது அப்படியே திருப்பி 38ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து 24 இருக்குது. ஒரு நாள் கேப் விட்டு இந்த 24 அப்படின்ற நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அதே அந்த பாக்ஸ்குள்ளே மீதி இருக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 89 அப்படின்ற நம்பர் மட்டும் இருக்குது. இந்த 89 நம்பர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏசி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணி நினைக்கிறவங்க 88 98 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி நினைக்கிறவங்க 3ல் மேக் பண்ணும்போது ஏசியில் வந்து 89 வந்துச்சு அப்படின்னா பிபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 4 அப்படின்றனால இதை 3ல் மேக் பண்ணும்போது 849 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 849 அப்படின்ற நம்பர் வந்து 3D நம்பரை ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 45 இருக்குது. இந்த 45 அப்படியே திருப்பி 54ன்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 38, இது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 38ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து 20ன்னு இருக்குது. இந்த 20 வந்துச்சு அப்படின்னா பிசியில் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. பிசியில் 20ன்னு வந்துச்சு அப்படின்னா ஏபோல் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 9 அப்படின்னால 3ல் மேக் பண்ணும்போது 920 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 920 அப்படின்ற நம்பர் வந்து 3 நம்பரை ஒரு நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கேஸிங் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 49ன்னு இருக்குது. இது அப்படியே திருப்பி 94ன்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 35ன்னு இருக்குது. இந்த 35 பார்த்திங்க அப்படின்னா அப்படியே திருப்பி 53ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 96ன்னு இருக்குது. இந்த 96 வந்துச்சு அப்படியே திருப்பி வந்துச்சு 96 வந்துச்சு அப்படின்னா அப்படியே திருப்பி 69ன்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏபோல் நமக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 0 அப்படின்றனால இது 3ல் மேக் பண்ணும்போது 069 அப்படின்னு நம்பர் கிடைக்கிது. ஏபிஎஸ்சி பிசியில் 69 96 அப்படின்ற நம்பரை கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிசி சிங்கிள் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 0 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசிசியில் வந்து சிங்கிள் நம்பர் 0 அப்படின்ற நம்பரை கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 21ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா
74ன்னு இருக்குது. இதை மே மாதம் 17ஆம் தேதி ஒரு நம்பரை ஆட் பண்ணி 75ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி 74லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 75ன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து மார்ச் மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 06 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 07. இந்த 07 வந்து பிசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ண நினைக்கிறவங்க 0770 அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிசியில் வந்து 07ன்னு வந்தபோது ஏபிள் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6 அப்படின்னால 3ல் மேக் பண்ணும்போது 607 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 607 அப்படின்ற நம்பர் 3 நம்பரை பார்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் தேதி 78ன்னு இருக்குது. இந்த 78 அப்படியே ஜூலை மாதம் 13ஆம் தேதி எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்து 34 இருக்குது. 9ஆம் தேதி ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 34, அது அப்படியே திருப்பி ஏசியில் வந்து 34 அடிச்சிட்டாங்க. அடுத்து 74ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஏபியில் அடிச்சிருக்காங்க, அடுத்து ஏசியில் அடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த 74 பார்த்திங்க அப்படின்னா பிசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசியில் 74ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஏபிள் நமக்கு கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 8ன்றதுனால இதை 3ல் மேக் பண்ணும்போது 874 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 9ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் 94ன்னு இருக்குது. அடுத்த நாள் கேப் விட்டு 11ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 94 இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி 74 இருக்குது. ஒரு நாள் கேப் விட்டு இந்த 74ன்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபிஎஸ்சிபிஸில் பார்த்திங்க அப்படின்னா 7447 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3ல் மேக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 784 அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 92, அடுத்து 29, அடுத்து 29, அடுத்து 92ன்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த கிளாஸில் மே மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 82, அடுத்து மார்ச் மாதம் மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா 82, அடுத்த ஒரு மாதம் கேப்பிட்டு இங்கே 82ன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கெஸ்ஸிங் படி பார்த்திங்க அப்படின்னா 8292 அப்படின்ற நம்பர் வந்து 4D நம்பராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3ல் பார்த்திங்க அப்படின்னா 292 அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா 21ஆம் தேதி 63ன்னு இருக்குது. அடுத்து ஜூன் மாதம் 18ஆம் தேதி 63ன்னு இருக்குது. அதே கேப் விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி வந்து இந்த 63ன்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா 8362 அப்படின்ற நம்பர் வந்து 4D நம்பராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 3ல் மேக் பண்ணும்போது 362 அப்படின்ற நம்பர் கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 4D நம்பர் மொத்தம் 2 நம்பர், அதை என்ன நம்பர்னு பார்த்துடலாம். 8362 அப்படின்ற நம்பரும் 8292 அப்படின்ற நம்பரும் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மொத்தம் 3ல் எத்தனை நம்பர் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். 362 அப்படின்ற நம்பரும் 292 அப்படின்ற நம்பரும் 784 அப்படின்ற நம்பரும் 874 அப்படின்ற நம்பரும் 607 அப்படின்ற நம்பரும் 069 அப்படின்ற நம்பரும் 920 அப்படின்ற நம்பரும் 849 அப்படின்ற நம்பரும் 483 அப்படின்ற நம்பரும் 957 975 அப்படின்ற நம்பரும் என்னோடய கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. உங்கள் கெஸ்ஸிங் என்ன கிடைக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் கெஸ்ஸிங் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்றதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதனால் இனியான வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நண்பா, நன்றிகள் பல.